என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் நம்மோடு இடைபடுவாராக. உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். 10 பேர் சொன்ன வார்த்தை முடியாது, 10 பேர் சொன்ன வார்த்தை நடக்காது, 10 பேர் சொன்ன வார்த்தை இது சாத்தியமே இல்லை, 10 பேர் சொன்ன வார்த்தை ஜெயிக்கவே முடியாது, 10 பேர் சொன்ன வார்த்தை படம் பார்க்கலாம், 10 பேர் சொன்ன வார்த்தை போய் பார்த்துவிட்டு வந்து முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் 2 பேர் சொன்ன வார்த்தை உடனே சுதந்தரிக்கலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த வருஷம் எதுவுமே தாமதிக்க போறதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உடனே 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 சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மெஜாரிட்டியாக சொல்லுகிறவர்கள் நடக்கும் என்று தான் உலகம் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே மெஜாரிட்டிக்கெல்லாம் கடவுள் சமூகத்தில் கதையே நடக்காது. மெஜாரிட்டி இல்லை, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அந்த மைனாரிட்டி சொல்றது தான் இனி வருகிற காலங்களிலே நடக்கும். எளிதாய் சுதந்தரிக்க போகிறோம், எளிதாய் ஜெயிக்க போகிறோம். எல்லாம் நம் கண்கள் காண போகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம், கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க போகிறோம். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை, நட்சத்திரங்களை போல பெருக்கங்களை இந்த வருஷம் நாம் சுதந்தரிப்போம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினா, என்னென்ன காரியங்கள் எல்லாம் சுதந்தரிக்க போகிறோம் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். எப்பொழுது சுதந்தரிப்போம் என்பதையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் சுதந்தரிக்க கூடாமல் போனது என்பதையும் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களில் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். நெகேமியா விழுந்து போன அலங்கத்தையும் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிற வாசல்களையும் மீண்டும் எடுப்பிக்கும்படி பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய 3 to 4 மாதம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து பிரயாணப்பட்டு சில மனிதர்களை அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை வேவு பார்த்து அதை கெட்டினான். கெட்டி முடித்ததற்கு விரோதமாக சன்பல்லாத் தொபியா போராடி கொண்டே இருந்தான். நாம் எப்பொழுதும் சுதந்தரிக்கிறதற்கு முன்பாக பிசாசு போராடி கொண்டேதான் இருப்பான், எப்பொழுதும் தடை பண்ணி கொண்டேதான் இருப்பான். ஆனாலும் கர்த்தரோ தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி அவர் நமக்கு முன்னே போய் நம்மை சுதந்தரிக்க பண்ணுவார் என்று நாம் தியானித்தோம். எனக்கு முன்னே போய் இளைப்பாறுதலை தருவார், எனக்கு முன்னே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்னே நான் போவேன், பூட்டப்படாதிருக்கிற வாசலை தருவேன்னு சொன்னா, உனக்கு முன்னே போய் தடைகளை நீக்கி போடுவேன்னு சொன்னார். உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னவன் நமக்கு முன்னே போய் சத்துருக்களை சங்கரித்து நம்மை சுதந்தரிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த மாதம், இந்த வருஷம் கர்த்தருடைய பிரசன்னை நமக்கு முன்னாடி போகும். அவர் முன்னாடி போகலைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்க முடியாது. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க முன்னாடி வாங்க. சொல்லுங்க, என் முன்னாடி வாங்க, எனக்கு முன்னாடி வாங்க, எனக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் தான் நான் சுதந்தரிக்க முடியும். நெகேமியா அப்படி சொல்லுகிறா. முன்னே ஆண்டவர் சமூகத்தில் சொல்றாரு. அதே 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு எதனாலே அவர்கள் சுதந்தரிக்க முடியாமல் போனது என்பதை 24, 25, 26 வசனத்தில் நம்ம வாசித்தோம். அதில் 26 முதல் பகுதி இப்படி இருக்கிறது, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி என்று போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனையை கீழ்ப்படியாமை. ஒவ்வொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தாலும், ஒவ்வொரு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினாலும் அவருடைய கீழ்ப்படியாமை கடைசியில் அவர்கள் சுதந்தரிக்க கூடாமலே பண்ணிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறார். இதெல்லாம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாங்க என்பதை சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லி கொடுத்தேன். அவர்களுக்கு நான் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள், உடன்படிக்கையை மீறி போட்டார்கள், நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் போனார்கள், கலகம் பண்ணினார்கள் என்று
பல வார்த்தைகளை நான் உங்களோடு சொன்னேன். கடந்த வாரத்தில் கீழ்ப்படியாமை, அதனால சுதந்திரிக்க முடியல. அப்போ நம்ம சுதந்திரிக்கணும்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் என்பதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்னேன், ஜபத்தை விட, பரிசுத்தத்தை விட, உங்கள் பிரயாசத்தை விட, உங்கள் ஊழியத்தை விட, உங்களுடைய எல்லா காரியத்தை விட, நான் ஜபிக்கிறேன் பிரதர், பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், உபவாசிக்கிறேன் பிரதர், ஊழியம் செய்கிறேன் பிரதர், பிரயாசப்படுறேன் பிரதர், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இது எல்லாவற்றிலும் காட்டில் கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்கள் எவ்வளவு செஞ்சுட்டு கீழ்ப்படியாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சது எல்லாமே வேஸ்ட். அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், 1 சாமுவேல் 15:22-23, அதற்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறது பெருசாப்பா, அதை விட கீழ்ப்படிதல் என்னவா உத்தமம். சர்வாங்க தகனங்களையும் பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், 22:18, 26:4, என்னும் தாசனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாகமான் அவனுடைய வேலைக்கார பெண் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவன் வேலைக்காரன் சொன்ன பெரிய காரியத்தை செய்வீர் என்றால் செய்வீரே, இப்பொழுது சின்னது தானே செய்ய சொல்றாரு, ஒன்று செஞ்சிருங்களேன் அப்படின்றார். கீழ்ப்படிந்தான். காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடக்கிறதற்கு கீழ்ப்படிதல். இனி இந்த வருஷம்லாம் ஒரு ஆவி நமக்குள்ள வரணும், கீழ்ப்படிதலின் ஆவி. ஆமென். அதுதான் நம்மளை சுதந்திரிக்க பண்ணும். இந்த உலக காரியத்தில் எதிலெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிலெல்லாம் கீழ்ப்படியணும். ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. இல்லையா சொல்லுங்க. சரி, கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகத்தில் 1 பேதுரு 1 14-15 வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, ஆமென், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் கீழ்ப்படிதல் இருந்து தான் வருது. தெய்வீகம், பரிசுத்தம் எல்லாம் கீழ்ப்படிதல் இருந்து தான் வருகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகம் 21:18 வாசித்து பார்த்தா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்ட பிள்ளை. ஒரு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையை நீ ஆசாரியன் முன்னாடி கொண்டு வா, அங்க மூப்பர்களுக்கு முன்னாடி நிறுத்து, அவன் அடங்காத துஷ்ட பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்படி கீழ்ப்படிதல் இல்லாம இருப்போமானா இன்னைக்கு கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம். ரோமர் 5:19 வாசித்து பார்த்தால், ஒரே ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அததான் பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி அவருடைய கீழ்ப்படிதல் நம்மளை நீதிமானா மாய்த்து இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை சுதந்தரித்திருக்கிறோம். வாக்கு தத்தத்துக்கு புறம்பாயிருந்த நம்ம இன்னைக்கு காணியாட்சியின் பிள்ளைகளா, தேவனுடைய சந்ததியா நம்மளை கர்த்தர் மாற பண்ணியிருக்கிறார் என்று வேடம் சொல்லுகிறார். இயேசு ஏன் இப்படி கீழ்ப்படிஞ்சாரா? அவர் கீழ்ப்படிதலை எங்க கற்றுக்கொண்டார்? எபிரேயர் 5:18 சொல்லுகிறது, அவர் தாமே பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஏசப்பாவுக்கும் ஒரு ட்ரைனிங் பீரியட் இருந்திருக்கு இல்லை? கீழ்ப்படிதல் வர்றதுக்கு அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு டீச்சிங் கொடுத்திருக்கிறார். என்ன டீச்சிங்கா? பாடு. கீழ்ப்படிதல் இல்லைன்னா இதை தான் தருவார்.
பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புறீங்களா? கேளுங்க, கீழ்ப்படியணும்னு விரும்புறீங்களா? கேளுங்க கேளுங்க, உங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய விரும்புறீங்களா? உங்களுக்கு ஒரு லெசன் காத்திருக்கு. உங்களுக்கு ஒரு லெசன், ஒரு சாப்டர், உங்களுக்கு ஒரு புக் இருக்கு. உங்களை ஒரு பாதையில் கர்த்தர் நடத்துவார். அந்த பாதை எப்படி இருக்கும்? பாடு. இயேசு அப்படி கற்றுக்கொண்டாராம். சில நேரம் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு சில நேரம் இப்படி கர்த்தர் கொடுப்பார். குமாரனாய இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட, கீழ்ப்படிதல்னால தான் பூமிக்கே வந்தார். வந்தே அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறதற்கு எப்படிப்பட்டாராம்? பாடுபட்டாருன்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். நமக்கு அப்போ என்ன கற்றுக் கொடுப்பாரு, எப்படி கற்றுக் கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும்னு இல்லை? எப்படியெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிசாசை எதிர்க்க முடியும்னு யாக்கோபு 4:7 சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை கொடுப்பாராக. 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, கீழ்ப்படிதல் உங்களுக்கு அலங்காரமாக இருக்குன்னு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டாம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா எங்கே போக வேண்டாம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லையா, உங்களை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருப்பேன். அவன் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உங்களை என்ன ஆக்கிருமா? அழகாக்கிரும். அப்போ எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? சில வசனம் சொல்றேன், சரியா? உலக காரியத்துக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? ஆவிக்குரிய விஷயத்தில் எதுக்கு கீழ்ப்படியணும்? 1 பேதுரு 2:18, வேலைக்காரங்களே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்லவர்களுக்கும். எப்பா, உங்க எஜமான், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஜிஎம், உங்களுடைய ஓனர், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் நல்லவனா இருந்தா மாத்திரம் மட்டும் இல்ல, சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரம், ரொம்ப சாந்த குணமுள்ளவனா இருந்தவனா மட்டும் அவனுக்கு இல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவனுக்காக மாத்திரமல்ல, உத்தமனுக்காக மாத்திரமல்ல, அவன் கடினமானவனா இருந்தாலும் தேவ பிள்ளைகள் உங்கள் எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். அப்பந்தான் சுதந்தரிப்பீர்கள். கொலோசியர் 3:22, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு வேலை பார்க்காம தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக. கர்த்தர் உங்களை பார்க்கிறாருப்பா. கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:5-6 வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். லிசன், ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒர்க் பண்ற நம்ம சர்ச்சில் வேலை பார்க்குற பிள்ளைகள், நீங்க எந்த கம்பெனியில், எந்த வேலை, எந்த ஸ்கூலு, எந்த கடையில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்பதை தெரியப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை எப்பயும் தூக்கி தூக்கி பிரைஸ் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை கடினமாய் நடத்துகிறவர்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி பயத்தோடும் நடக்கத்தோடும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்று கபடம் இல்லாத மனதோடு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியுங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுக்கு பிரியம். ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு உங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல. எப்படின்னா எப்படி செய்யணுமா? கீழ்ப்படியணும். எப்படி? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனாக இருக்கலாம், குடிக்கிறவனாக இருக்கலாம், குடிக்காதவனாக இருக்கலாம், சீட்டாடுறவனாக இருக்கலாம், என்னோ இல்லை கல்யாணம்னு ஒன்று முடிச்சிட்டீங்களா,
உங்கள் ஃபோனு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. இல்லை என்ன ஒரு மாதிரி சைஸாக கையே தூக்க மாட்டேங்கியேடா. உங்கள் ஃபோன் யார் வீட்டுக்கு போகக்கூடாது? உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. என்ன என்னன்னு கேட்குறேன். எதுக்கு கட்டின நீனு? எதுக்கு தாலின்னு ஒன்று கட்டணும்? தமிழ் கலாச்சாரம் படி என்னைக்கு கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணிட்டியோ உன் புருஷன் எப்படி இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்படியணும். பைபிள் அப்படி சொல்லியிருக்கா? இவங்களுக்கு தான் கீழ்ப்படியணும், அவங்களுக்கு தான் கீழ்ப்படியணும்னு எப்படியாவது ஏதாவது ஒரு வசனம் இருந்தால் எடுத்து காட்டுங்க எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி வந்தாங்க. ஆமென், நான் நேசிக்கிற சிஸ்டர். அவங்க காணிக்க பொருத்தனை பண்ணாங்க. ஒரு பணம் அவங்களுக்கு வந்துட்டு, சரியா? அவங்க அதை சர்ச்சுக்கு தான் போய் லேக்ஸில் என்கிட்ட அவங்க உன் மாப்பிள்ளைக்கு தெரியுமான்னு மட்டும்தான் கேட்டேன். என்ன கேட்டேன்? உங்கள் மாப்பிள்ளைக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். சிம்பிளாக தான் கேட்டேன். இல்லை தெரியாது. எனக்கு வேண்டாம் அந்த காணிக்கை. எனக்கு நீங்கள் கோடியே கொடுத்தாலும் உங்கள் மாப்பிள்ளையோட வந்து கொடுத்தா தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மாப்பிள்ளையோட நீங்கள் இருந்து அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளே வரணும். ஆமென் சொல்லுங்க. காணிக்கை வாங்கிறது எல்லாம் நான் மேடையில் ஊழியக்காரன்னா எல்லா காணிக்கையும் நான் வாங்க முடியாது. என் ஆவியான நடத்தணும். டக்குன்னு காசை வாங்கிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இங்கே கதை நடக்காது. உங்கள் மாப்பிள்ளையோடு இருக்கும்போது அது ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உங்கள் மாப்பிள்ளையிட சொல்லுங்க, உங்கள் மாப்பிள்ளையை கூட்டுவாங்க, கொடுங்க. எத்தனை லட்சம்னாலும் நான் வாங்க ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு வேணும். இல்லையா சொல்லுங்க. அதான் கீழ்ப்படிதல். மனைவிகளே தயவுசெய்து. அப்போ கீழ்ப்படியாத புருஷன் இருக்கான பிரதர், என் புருஷன் அடிக்கிறான், என் புருஷன் என்னை சரியாக நடத்தலை, அன்பு கூறல, முட்டியை போடுங்கன்றேன் நான், உடைங்கன்றேன் நான். இங்கே பாருங்க, எல்லா மனுஷனும் நல்லவன் தான், அவனுக்குள்ளே போராடுற ஆவி தான், சரியா? அந்த ஆவியை கட்டி ஜெபி. அதுக்கு தான் பிரேக்கிங் ப்ரேயர்னு சொல்கிறோம். நாங்கள் வரமாட்டோம், நான் என் மாப்பிள்ளையை தான் பிரேக் பண்ண போகிறேன்னு பிரேக் த்ரூ பண்ணுறீங்க. உங்கள் மாப்பிள்ளை கூட உங்கள் ஃபேமிலியில் பிரேக்கிங் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் பண்ணிட்டு போயிடுறீங்க ஒரே பிரேக்கா. இவன் வேண்டாம், தேவன் நினைத்ததை பிரிக்கக்கூடாது. பிரிக்கக்கூடாதுன்னா பிரிக்கக்கூடாது தான், ஏசப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பிரதர் இங்கேயே பார்த்து பேசுகிறேன்னு வருத்தப்படாதீங்க, இவங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் இங்கே திரும்ப போகிறேன் கொஞ்ச நேரத்தில், ரெடியாக இருந்துக்கோங்க. அதனால் நல்லா உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை தருவா. இல்லையா சொல்லுங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, பிள்ளைகள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யணுமோ உங்க பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் சொல்லுங்க. கேட்கல? இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் செவிடா இருக்கும் பாருங்க. இப்ப கொஞ்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் செவிடா இருக்கும். இயேசு நாமத்தில் எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஒரு காரியத்தில் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி, 2 காரியத்தில் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு பைபிளில் சொல்லலை. ஓவரால் இந்த பைக்கு கேடிஎம் வாங்கி கொடுத்தா தான் நான் உமா விடுவேன். 12வது எழுதணும்னா கேடிஎம் பைக்கை நிறுத்து சொன்ன பிள்ளைகள் எனக்கு தெரியும். போய் சாவறதுக்கா நீனு? செத்தும் போயிடுச்சு பல பிள்ளைகள். வேதனை. இந்த ஊர்லேயே அவ்வளோ பிள்ளைகள் கேடிஎம் பைக்குக்காக அழுது புலம்பி. ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. அப்பா அம்மாவை ஏற்று பேசிக்கிட்டு இருக்கிற பிள்ளை நீ என்ன ஆசீர்வாதம் வாங்குவ? சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவை ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ, இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் சொல்கிற வார்த்தை என்ன? உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கூறுகட்டைக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். என்ன தெரியும்
சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. என்ன அப்பா அம்மா சொன்னாலும் ரைட்டு 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 கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்கள் அப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கேட்டுட்டு உங்கள் ஒப்பீனியன் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அம்மா அப்பாட்ட. அது வேற. எடுத்து சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே கையை நீட்டிடுறது. பேச்சை நிறுத்துங்க, பாங்க, செய்யாதீங்க. பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைகள், கல்யாணமாகாத பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன சொன்னாலும் சாப்பிடுனா சாப்பிடணும், தூங்குனா தூங்கணும், எழும்புனா எழும்பணும். என்ன உங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறாங்க இந்த காலத்து பிள்ளைகள் அப்பா அம்மா. என்ன ஒரு காலத்துலலாம் 5 மணிக்கு எழும்பி தண்ணி வர்ற நேரம் தண்ணி வந்துச்சுன்னா குளிச்சுட்டு படுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? தண்ணி வருதே குளி, எலும்பு எலும்புன்றுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. 1 பேதுரு 2:13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். என்ன செய்யணுமா? மனுஷருடைய கற்பனைக்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷன் போடுற கட்டளை, அப்பா அம்மா போடுற கட்டளைகள், தகப்பன் தாய் போடுற கட்டளைகள், வேலையில் இருக்கிற கட்டளைகள், சபையில் இருக்கிற கட்டளைகள், உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். ஆதியாகமம் 28:7 பாருங்களேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆதியாகமம் 28:7, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. இயேசுவை குறித்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் 12 வயசில் பேசுகிறாரு, காணாமல் போயிட்டார். தேடி வந்து தேவாலயத்தில் கண்டுபிடித்ததற்கு பின்பாக அவர் உபதேசம் பண்ணுகிறார், நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எகெயின் கோ பேக் டு ஹோம், திரும்பி வீட்டுக்கு போய் தன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார் இருக்கு. அவர் தேவ சித்தத்தை செஞ்சாலும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதுல கவனமாகவே இருந்தார். 30 வயசுல தான் கரெக்டாக தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரே தவிர அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்துல கீழ்ப்படியுங்கள் போடலை. புருஷர்களே என் அழகு ஆண் அழகுகளே, ஆண் அழகன்களே, உங்களை கீழ்ப்படிய சொல்லலை, ஆனால் அன்பு கூற சொல்றார். அது ஒரு கீழ்ப்படிதல். அப்போ தான் நீங்கள் உண்மையான ஆம்பளைங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. டெய்லி கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் கண்டிப்பாக டெய்லி ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லா மனைவி அன்பு கூறுங்க, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லையா சொல்லுங்க. 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து, தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். சர்ச்சில் எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா வாலிப பிள்ளைங்க அவங்கள பார்த்த உடனே எழும்பி நில்லுங்க, அப்படியே உட்காந்து பேசாதீங்க. முந்தையெல்லாம் யாராவது பெரியவங்க வந்துட்டா எழும்பிடுவோம். இப்போல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. உட்காந்து நான் உள்ளே வாரேன் அப்படியே பார்க்குதுங்க சிலதுங்க. எழும்பி தோத்திரம் பண்ணணும், ப்ரைஸ் எல்லாம் சொல்லணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சண்டே கிளாஸில், யூத் மீட்டிங்கில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க வந்தால் என்ன செய்யணும்? எழும்பணும். இப்போ இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு பழக்கம் வந்திருக்கு, கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். காலை உடைச்சிடணும். எனக்கெல்லாம் அதை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. சாப்பிடும்போது கால் மேலே காலை போட்டுட்டு சாப்பிட்றது, அது என்ன பழக்கம்? ஒட்டிக்கணும் போல தோணுது எனக்கெல்லாம் அந்த நேரம். அதெல்லாம் செய்யக்கூடாது வாலிப பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கும் மரியாதை இல்லை, கூட உட்காந்துருக்கிற அம்மா அப்பாவுக்கும் மரியாதை இல்லை, பெரியவங்களுக்கும் மரியாதை இல்லை. கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 2:14, மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படிங்க. அது நன்மையோ தீமையோ எல்லா அதிகாரிக்கும் கீழ்ப்படிங்க. அது போலீஸாக இருக்கலாம்,
தாசில்தாராக இருக்கலாம், விஓவாக இருக்கலாம். எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, லஞ்சம் வாங்காதவங்கன்னு சொல்ல முடியாது. லஞ்சம் வாங்குறவங்களும் அதிகாரிகள் இருக்காங்க, லஞ்சம் வாங்காத அதிகாரிகளும் இருக்காங்க, தீமைக்குன்னு வைக்கப்பட்ட அதிகாரிகளும் இருக்காங்க, நன்மைக்குன்னு இருக்காங்க. அவங்க தீமை செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் என்ன செஞ்சிருங்க? கீழ்ப்படியணும். சரி, இதெல்லாம் ஒரு உலக பிரகாரமான ஒரு கீழ்ப்படிதல். ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் எங்க இருக்கு? 1 பேதுரு 2:8 ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்ப எதற்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? திருவசனத்துக்கு. இதுல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தர் நம்மை சுதந்தரிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடலும் கீழ்ப்படியுது, புயலும் சூறாவளி கூட அவர் சொன்னா கீழ்ப்படியுது. கீழ்ப்படியாத ஒரு ஆள்னா யாரு தான்? மனுஷன்தான். பொல்லாத ஆவி பாருங்க. சாப்பிடாதேன்னு சொன்னாதான் சாப்பிட தோணுது, பார்க்காத அப்படின்னு சொன்னாதான் பார்க்க தோணுது, போகாதேன்னு சொன்னாதான் போக தோணுது. எப்போ நம்மளால் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் என்ன செய்வோம்? எல்லா காரியத்திலும் திருவசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியில்லைன்னா ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு மீனுக்கு கட்டளை இட்டுட்டு கீழ்ப்படியாதவனை வாயில் கொண்டு போய் அமுக்கிறதுக்கும் கர்த்தர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கீழ்ப்படிதல் தேவை. 1 பேதுரு 4:17 நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ரோமர் 2:8 இப்படிதான் சொல்லுகிறது. சண்டைக்காரனாயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ கோபாக்கினை. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை. கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இன்னைக்கு கீழ்ப்படியாமையின் பிரசங்கம் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை, இதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டாம், பிரதிஷ்டை வேண்டாம், டெடிகேஷன் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஜபம் வேண்டாம், திறப்பின் வாசல் ஜபம் வேண்டாம், உபவாச ஜபம் வேண்டாம், 12 மணி நேரம் ஜபம் வேண்டாம், என்னத்தை செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாமே இது மயக்கிற போதனை, மயக்கிற உபதேசம், மயக்கிற பிரசங்கங்கள். தயவு செய்து எச்சரிக்கையா இருங்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். இல்லையா சொல்ல. சுவிசேஷத்துக்கு அப்போஸ்தலர் 26:19 ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு, அதுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கல. 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்தித்து, இதோ உன்னை நான் எங்க கொண்டு போறேன் பாரு, இவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் இவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஓ, சுவிசேஷம் சொல்லும்படி. ஹல்லேலூயா. அழைப்புக்கு கீழ்ப்படியணுமா? எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கீழ்ப்படியணும். எங்க கூட்டாலும் போயிடணும். ஏசப்பா சொன்னார்னா கேள்வியே கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வந்ததுனால தானேங்க நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லா இருக்கோம். ராக்லாண்ட் ஐயா வந்தது, ரேனியஸ் ஐயா வந்தது, எமிகார்மிகால் அம்மையா வந்தது, ஐடாஸ் கேடர் வந்தது,
வாக்கர் ஐயா வந்தது, சாயர் ஐயா வந்தது, போப் ஐயா வந்தது, கால்டுவெல் ஐயா வந்தது, மர்காசியஸ் ஐயா வந்தது, இவங்கெல்லாம் சீகன் பால் வந்தது. இவங்கெல்லாம் கீழ்ப்படிந்து அழைப்பின் சத்தத்தை கேட்டு எங்கே போகிறோம், பரவாயில்ல போவோம் வா ஆண்டவர் சொல்லிட்டார் போயிடுவோம், முடிஞ்சு. அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா இருக்கோம். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதமாக நம்மளை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 6:7 வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷரின் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஊழியக்காரன் உங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதுனால உங்களை நடத்துகிற பாஸ்டர்ஸ், உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள், உங்களை நடத்துகிற போதகர்களுக்கு நீங்கள் அவங்கள துக்கத்தோடு அல்ல, அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய வார்த்தைக்கும் அவங்களுடைய ஜீவியத்துக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் அப்படி கீழ்ப்படியலைன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டாதே அப்படின்னு போட்டு, மாட்டாதுன்னு போடலை, மாட்டாதே ஒன்றுமே இருக்காதுன்ற. ஊழியக்காரனுக்கு, உங்களை நடத்துகிறவங்களுக்கு கீழ்ப்படிங்க எல்லாவற்றிலும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, அப்போது ஒரு மனுஷனுக்கு உலக பிரகாரமான கீழ்ப்படிதல்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை பவுல் சொல்கிறார். ஆவிக்குரிய ஒபீடியன்ஸை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கா பிரதர்? கீழ் இன்னும் எவ்வளவோ இருக்குது பிரதர், எவ்வளவோ இருக்கு. நான் எழுதி வச்சிருந்தது இவ்வளவு. இப்போ இந்த ஆவிக்குரிய கீழ்ப்படிதல், உலக பிரகாரமான கீழ்ப்படிதல், இந்த ரெண்டு கீழ்ப்படிதலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். இல்லை நான் கர்த்தருடைய வசனம், சத்தியம், உபதேசம், சுவிசேஷம், அழைப்பு, விசுவாசம், இதுக்கு மட்டும்தான், தரிசனத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன். எவன் இந்த அதிகாரிகள் இவனுங்களுக்கெல்லாம் என்னத்தை கீழ்ப்படிய வேண்டியிருக்கு, இல்லை நல்லாவா இருக்கிறான், நல்லாவா நடக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் அதுக்கும் கீழ்ப்படிந்தாதான் 50-50 கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க பண்ணுவா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க கூடாமல் போய்விட்டது. நான் கீழ்ப்படியாமல் விட்டுட்டேன்னா, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு யுத்தம் பண்ணி போராடி சுவிசேஷம் சொல்லி கர்த்தருக்காக செயல்பட்டு காணிக்க கொடுத்து தசமாவும் கொடுத்து ஆலயத்தை கட்டி கொடுத்து மிஷனரியை தாங்கி நோ பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் நான் என்னை கீழ்ப்படிய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் கட்டளையிட்டபடி எல்லாமே அவன் செய்து முடித்தான். அவனுக்கு மழைன்னா என்னன்னே தெரியாது, இடின்னா என்னன்னே தெரியாது, வெள்ளம்னா என்னன்னே தெரியாது. ஆமென். கப்பலுன்னு ஒன்று அவன் பார்த்ததே கிடையாது. ஹலோ, பார்க்காத ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவர் நோவாட்ட பேசுறார். 7ஆம் அதிகாரத்தில் 5, 8, 16 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார் 500 முழம் பெரிய கப்பல், 30 முழம் உயரம். எப்பா நீ பாரு, இந்த கப்பலை கொப்பேர் மகத்தில் நீ செய். எந்த கொஸ்டினுமே அவன் ரைஸ் பண்ணாம என்ன அவர் அளவு சொன்னாரோ அதை வேக வேகமாக குறித்து, அதை விட அவன் மனைவியோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய மருமக்கள்மார்களோ நோவாவை பார்த்தோ அவன் பிள்ளைகளை பார்த்தோ அவன் புருஷனை பார்த்தோ உங்கள் அப்பனுக்கு கூறு இல்லை, அதுக்கு உங்கள் அம்மா வேற இப்படி ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லாமல், நீர் வேற உங்கள் அப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த வேலையாக செஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மருமகளும் சொல்லாமல், ஹோல் ஃபேமிலியும் ஒருத்தனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நோவாவுக்கு கர்த்தர் சொன்ன கட்டளைகளின்படி அவன் செய்தான். 8ஆம் வசனம்,
நோவா, தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே. 16ஆம் வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே. என்னென்ன சொல்றாரோ, I am ready to do. ஆண்டவரே நான் செய்ய ஆயத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம். நான் பார்க்காததை நீங்க செய்ய சொன்னாலும் நான் ஆயத்தம். நான் பார்த்து அல்ல, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாத விசுவாசிக்கிற நீங்களே பாக்கியவான்கள். காணவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. பிரதர் 2 வருஷம் வேலையை விட்டாச்சு. கீழ்ப்படிதல். நான் சொல்றேன், உடனே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். உடனே. பார்த்து பார்த்து எத்தனை வருஷம் கீழ்ப்படிய போறீங்க? சொல்லிட்டார்னா எதையும் பார்க்காட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்க சொல்றீங்களோ என்ன செய்ய சொல்றீங்களோ அதுக்கு இந்த நாளில் நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எவரெல்லாம் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தில் முழு பலத்தோட அர்ப்பணிக்கிறவர்களை நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா இந்த பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், இந்த வருஷம் முடிகிறதற்கு முன்பாக நீங்கள் சுதந்தரித்து பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனும் குமாரரின் மனைவிகளும் போயிடுறேன். போனா போவேன், வரனா வருவேன், செய்னா செய்வேன், இருன்னா இருப்பேன், கேள்வியே கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளை வச்சு தான் கர்த்தர் எழுப்புதலை தருவார். அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு தான் கர்த்தர் பயன்படுத்துவார். எதுக்கு போகணும்? அங்கே என்ன செய்யணும்? யார் இருப்பா? என்னது? எதுக்கு? சாப்பாடு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? நல்ல வீடு இருக்குமா? கேட்காதீங்க, போயிருங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் தான் சுதந்தரிப்பார்கள் தேசத்தை. பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி என்னன்னு கேட்டு சஃபிசிகேட்டடாக இருந்துட்டு அதெல்லாம் ஆகாது. இன்னைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெக்காய் இடத்துல வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள், தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். இதை பற்றி ஜூயிஸ், நான் யூத குலம்னு சொல்ல மட்டும் செய்யாத. எஸ்தர் மொர்தெக்காய் இடத்துல வளரும்போது அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. வளரும்போது ஒரு அநாத பெண். வளரும்போது சித்தப்பா. வளரும்போது என்ன வார்த்தை? அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். இப்பொழுதுன்னு என்ன? ராஜாத்தி ஆயிட்டாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும், எவ்வளவு கனம் வந்தாலும், எவ்வளவு மேன்மை வந்தாலும், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் தகப்பன்மார், உங்களை வழி நடத்தினவர்களுக்கு கீழ்ப்படுகிறத மாத்திரம் மறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 28-21 பாருங்களேன். ஒரு அதிகாரத்துக்கு ஒரு 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 சூனியக்காரி, ஒரு குறி கேட்கிறவள், சவுல் ராஜா அதை விலக்கி வச்சிருந்தார் தேசத்தை விட்டு. ஆனால் அவ பாருங்களேன், அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலினிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, சவுல் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உங்க சொற்படி கேட்டுத்தான் சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணேன். என் பிராணன் என் கையில் பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். அதர்வைஸ் நான் சாமுவேலின் ஆவியெல்லாம் எழுப்பி வரணும்னு எனக்கு தேவையில்லை. ஒபீடியன்ஸை பாருங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். மோசேயை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. யாத்திராகம் 7:6 மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ மோசேட்ட அதை அப்படியே செய்தார்கள். நான் யாத்திராமத்தை ஃபுல்லாக இன்றைக்கி அதிகாலை எப்படி எழும்பி அப்படி திருப்பி 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 பார்த்துட்டே இருந்தேன். நியர்லி 67 டைம்ஸ் 67 முறை மோசே கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கட்டளையின்படி செய்தான். கர்த்தர் சொன்னபடி செய்தான்.
கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தான்ட்டு 67 டைம். ஒரு நேரம் 2 நேரம் இல்லை. யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், இந்த 4 தான் பார்த்தேன். வேற எதுவும் இன்னும் பார்க்க எனக்கு டைம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் இந்த 4 இடத்துல மட்டும் 67 முறை கர்த்தர் சொன்னபடி செய்தான், கர்த்தர் சொன்னபடி செய்தான், கர்த்தர் சொன்னபடி செய்தான், கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தான், கர்த்தர் பேசினபடி செய்தான். 67 முறை. ஆனால் 17ஆம் அதிகாரம் என்னாகமும், 20ஆம் அதிகாரம் யாத்திராகம், 17ஆம் அதிகாரம் என்னாகும், 20ஆம் அதிகாரம் 2ல் கர்த்தர் 1 சொன்னார். மேரி பாவின் தண்ணீர் இடத்துல நீ பேசுனாரு. யாத்திராமத்தில் அடினாரு, என்னாகமத்தில் பேசுனாரு. ஒரு அடியாவது விட்டு அடிச்சிருக்கலாம். 2 அடி அடிச்சதுக்கு போவே மாட்டேன்ட்டாரே. 67 தடவை கீழ்ப்படிஞ்சதை யோசித்து பார்த்தேன். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சானே. ஏன்டவரே எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். எத்தனையோ தடவை இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆவியில் 67 டைம்ஸ் ஒரு வார்த்தை கேட்கல ஆண்டவர்கிட்ட. இவன் எதிர்த்து பேசலை. என்ன ஆண்டவர்னு சொல்லலை. ஜனங்கள் கோபப்படுத்தும் போது இந்த ஜனத்தை என்னை விட்டுருங்கப்பா அப்படி தான் சொல்கிறானே தவிர, உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய கோபம் மூளாதிருப்பதாக நான் அந்த ஜனங்களை பெத்தேன்னு சொல்கிறானே தவிர. ஆனால் 67 முறையும் கர்த்தர் கட்டளையிட்டபடி. ஆனால் ஒரே ஒரு முறை பேசுன்னு சொன்னதுக்கு, அடித்ததுக்கு போய் பாரு, இந்த ஜனங்கள் செய்தது நிமித்தம் நான் உன்னை போவிட மாட்டேன், நீ பாப்ப, சோந்தரிக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டீங்களாப்பா. ஒரு கீழ்ப்படியாமை சுதந்திரிக்க முடியாமலே என்ன ஆயிட்டு போயிட்டு. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நான் அதில் கீழ்ப்படிஞ்சனே, இதில் கீழ்ப்படிஞ்சனே, அப்படி கீழ்ப்படிஞ்சனேன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு பரலோகம் போகிற வரைக்கும் கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்போம். ஆமே. ஆனால் ஒன்றை பார்த்தேன், இன்னொரு வார்த்தையை பார்த்தேன், அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சேன். ஆனால் போகமாட்டேன்னு சொல்லி அவரே போய் அடக்கம் பண்ணிட்டார் மோசஸை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபிக்கிறார் மலையில் ஏறி. அங்கே மோசேயும் எலியா வரவே முடியாத இடத்துக்கு இயேசு கொண்டு வந்துட்டார். வரவே முடியாத இடத்துக்கு. மத்தேயு 14:17-3 மோசேயும் எலியாவும் அவரோடே கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். த்ரூ கிரைஸ்ட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவால் எல்லாம் முடியும். ஆனால் கீழ்ப்படியணும். நான் நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன், தேவன் கடினமானவர், ஒரு விஷயத்தில் பிரவேசிக்காதன்ட்டார். இயேசு பார்த்தார், 67 பார்த்துட்டார், தூக்கிட்டார். ரத்தத்தை காமிச்சு பிதாட்ட பேசி, இதை கொஞ்சம் என்னையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, என் கீழ்ப்படிதலை இதில் சேர்த்துக்கோங்கன்ட்டு ஆட் பண்ணிக்கோங்கன்ட்டு மோசஸ் அங்கே தூக்கிட்டார். இல்லையா சொல்லுங்க. வரவிடாத இடத்துக்கு அவர் மலையில் மோசஸை கொண்டு வந்துட்டார். பரலோகம் போகிற வரைக்கும் கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு போகாத. போலையே, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். உங்கள் அப்பா மாதிரி நீ கீழ்ப்படுற, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன். சுதந்திரிச்சிரு. கீழ்ப்படிதல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? தயவுசெய்து இந்த வார்த்தைகளுக்கு, இந்த சத்தியங்களுக்கு, இந்த உபதேசத்துக்கு, நீங்கள் சுவிசேஷத்துக்கு உங்களை கீழ்ப்படிய அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 18:2 மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 18:2. யூதரெல்லாம் ரோமாபுரியை விட்டு போகும் கிழவுத்திராயன் கட்டளையிட்டபடினால இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஒரு தேசம், ஒரு பட்டணம், ஒரு சட்டம் போடும்போது
ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கணவன் மனைவியும் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால பவுலை சந்தித்தார்கள். சம்டைம்ஸ் உலகம் உங்களுக்கு சட்டம் போடும்போது அது வருத்தத்தை உண்டாக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் தீமைக்கல்ல நன்மைக்கு மாற பண்ணுகிறவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.